நிலா, நீங்க இப்போ எங்க போலான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் நிலா கிட்ட கேட்க, இங்க பாருங்க, நமக்கு அந்த வீட்டை எப்படியாவது மறுபடியும் மீட் எடுக்கணும். அதுக்கு நாம வேற குறுக்கு வழியில போனாதான் சரிப்பட்டு வரும். என்ன நிலா சொல்றீங்க? ஆமா சோழன், நாம இப்ப சீல் வச்சிருக்க வீட்டை பின் கதவா போய் நாம உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க வீட்டோட பத்திரம் இருக்கான்னு கண்டிப்பா தேடி பார்க்கணுங்க. அப்படி வீட்டு பத்திரம் ஏதாவது ஒரு மூலையில இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டை நம்ம எப்படியாவது மீட்டெடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, நிலா, உண்மையாலுமே நீ பெரிய ஐடியா தான் கொடுத்துருக்க. சரி நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவும் சோழனும் கார் எடுத்துக்கிட்டு நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. கஸ்தூரி, கஸ்தூரி, இப்படி கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த ராத்திரியில தூங்காம கூட இருந்த கஸ்தூரிய அங்க கஸ்தூரியோட அண்ணன் கூப்பிட, என்னன்னு எதுக்குன்னு கூப்பிட்ட? இங்க வாயேன், அதோ ஒரு கார் போதே, அது அந்த சோழன் டிரைவரோட கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க இருந்த கஸ்தூரியோட அண்ணன் கேட்க, ஆமாண்ணே, அந்த கார் மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல எதுக்காக இந்த வழியா போனோம்? இல்லைண்ணே, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, சரி கஸ்தூரி, நீ உள்ள போ. பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு பாபு அழைச்சிக்கிட்டு நான் நேரா வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டில் இந்த ராஸ்கல் போய் ஏதாவது பண்றானான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கஸ்தூரியோட அண்ணனுமே தன்னோட ஃப்ரெண்டான பாபுவை அழைச்சிக்கிட்டு இங்க நேரா நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கார்ல போன சோழன் நிலாவும் காரை விட்டு வெளியே வந்ததும், என்ன சோழன் இது, கேட்டு இவ்வளோ பெருசா இருக்கு, இதை தாண்டி நாம எப்படி அந்த பக்கமா போறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, உங்களை நான் அப்படியே அலேக்கா தூக்கி அந்த பக்கமா விடுறேன். நீங்க முதல்ல உள்ள இறங்கி போயிடுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு இங்க சோழனும் அங்க நிலாவை தூக்கி விட, நிலாவுமே அந்த கேட்டை தாண்டி அப்படியே உள்ளேயும் இறங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க சோழனுமே அந்த கேட்டை ஏறி அப்படியே கீழே இறங்கி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. சோழன், வாங்க, பின்வாசல் வழியா இருக்க அந்த சீலை உடைச்சிட்டு எப்படியாவது வீட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா சோழனை அழிச்சுக்கிட்டு அப்படியே பின்வாசல் வழியா அந்த பூட்டையும் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. சோழன், சீக்கிரமா எந்த இடத்துல என்ன இருக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால எங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. அந்த உயில் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த வீட்டை நாம மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லிக்கிட்டே வீடு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கஸ்தூரியோட அண்ணன் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு அந்த கேட்டாண்ட வந்து பார்க்க, ஏன்பா, என்னப்பா, யாரோ வந்தாங்கன்னு சொன்ன, கேட்டெல்லாம் மூடி தானே இருக்கு? டேய், அதெல்லாம் இல்லடா, இந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு கூட அந்த எல்லாருமே போய் தங்குனாலும் தங்குவாங்க. ஆனா அந்த கார் இந்த பக்கமா போனதை நான் பார்த்தேன். வீட்டுக்குள்ள எதுக்கும் யாராவது இருக்காங்களான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில வச்சிருந்த அந்த சாவியை எடுத்து அந்த பெரிய கேட்டை திறந்துட்டு இங்க கஸ்தூரியோட அண்ணன் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு நேரா அங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டோட முன்பக்க போட்டு எப்பவும் போல இங்க பூட்டி சீல் வச்சிருக்கிறத பார்த்ததும், ஏண்டா, என்னடா இந்த அர்த்த ராத்திரியில கூட்டிட்டு வந்து யாரோ வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு சொன்னேன், ஆனா வீடு சீல் வச்சது தானே இருக்கு. டேய், அதெல்லாம் பின்வாசல் பக்கமா கூட அந்த எல்லாருமே போயிருப்பாங்கடா, அதனால நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு இங்க கஸ்தூரியான பின்னாடி பின்பக்க வாசல் வழியா போய் ஒரு எட்டி எட்டி பார்க்க அங்க நிலாவும் சோழனும் எதையோ மும்முரமா தேடுறத இங்க கஸ்தூரியோட அண்ணனுமே பார்த்துடுறாரு. பாத்தியாடா, நான் சொன்னனே கேட்டியா, இந்த வீட்டை யாருக்கும் உரிமை இல்லைன்னு இவங்களை எல்லாரையும் துரத்தி வச்சுட்டு போலீஸ் மூலயமா இங்க சீல் வச்சா கடைசியில போலீஸே ஏமாத்துற அளவுக்கு இவங்க வீட்டுக்குள்ள வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸை மீறி தானே இவங்க பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டணும். அதனால இப்பவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் இருக்கு என்கிட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா சீலை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. போலீஸ்னா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க கஸ்தூரியோட அண்ணன் அங்க இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண, விஷயம் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருமே கான்ஸ்டபிளை அழைச்சிக்கிட்டு நேரா அங்க வீட்டுக்கும் வராங்க. போன அண்ணனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க கஸ்தூரியுமே அங்க நடேசனோட வீட்டுக்கு வர, போலீஸ் கஸ்தூரின்னு எல்லாருமே ஒரே நேரத்துல அங்க வீட்டுக்குள்ள போக அங்க இருந்த நிலா எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்க, அங்க இருந்த சோழனுமே, நிலா அங்க ஒரு நிமிஷம் பாருங்க யார் வந்திருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலாவை கூப்பிட்டு காட்ட, இங்க நிலாவுக்கும் சோழனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா, உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனா என்னமோ நீங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. பாத்தீங்களா சார், எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பாருங்க சீல் வச்ச பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அண்ணன் சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டருமே அங்க இருந்த சோழன் கிட்ட, என்ன சார் இதெல்லாம், நாங்க சீல் வச்சுட்டு போனா அதுக்கு நீங்க இப்படிதான் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போவீங்களா?
அப்போ கோர்ட் எதற்கு, போலீஸ் எதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்களே முடிவு எடுத்துப்பீங்களா, உடனே உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சார் ஒரு நிமிஷம் சார், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா எழுதி கொடுத்த உயில் இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது, அது மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த வீட்டை மீட்டுடுவோம் சார். இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் இந்த வீட்டில் தங்கலை சார், இந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் சார் அந்த உயில் இருக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் நிலாவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா சார், இவங்க வீட்டை பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம உங்ககிட்டயே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்துங்க சார் அப்படின்னு கஸ்தூரி அண்ணன் சொல்ல, இங்க நிலாவோ, சார் ஒரு நிமிஷம் சார், அந்த உயில் இங்கே தான் சார் இருக்கு, கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க சார். சோழன் சீக்கிரமா அந்த ட்ரங்க் பெட்டியை எடுங்க, அது உள்ள தானே உங்க அப்பா நிறைய போட்டோஸ்ல இருந்து என்னென்னமோ வச்சிருந்தாரு, அது உள்ள கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, யோ அதான் ஏதோ தேடுறாங்களே, சரி கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருப்போம், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் உடனே நிலா வேக வேகமா போய் அந்த ட்ரங்க் பெட்டியை எடுத்து அங்க வைக்கிறாங்க. சோழன் சீக்கிரமா இது உள்ள அந்த உயில் இருக்கான்னு நாம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலாவும் சோழனும் மும்மரமா தேட ஆரம்பிக்க, உடனே கஸ்தூரி இருந்துகிட்டு, அண்ணே என்னண்ணே அந்த உயில் இவங்க கிட்ட கிடைச்சிருமா என்ன, அப்படி மட்டும் நம்ம அப்பா அந்த உயில் அந்த நடேசன் பேர்ல எழுதி வச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு நம்மளால உரிமை கொண்டாடவே முடியாது, எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தன்னோட அண்ணனை ஏத்தி விட, உடனே அங்க இருந்த கஸ்தூரியோட அண்ணனுமே, சார் இதெல்லாம் சரியில்லை சார், என்ன சார் நீங்க போலீஸ், இவங்க என்னன்னா எல்லா ரூல்ஸையும் மீறி வந்து வீட்டுக்குள்ள என்னமோ தேடுறேன்னு சொல்லி டிராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னடானா அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச, உடனே இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருமா சார், எழுந்துருங்க சார், முதல்ல ரெண்டு பேரும் முதல்ல எழுந்துருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் இங்க நில கையில சட்டுன்னு அந்த உயில் கிடைச்சிருது. சோழன் ஒரு நிமிஷம் இந்த உயிலை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை அங்க சோழன் கிட்ட காட்ட, சோழனும் அதை படிச்சு பார்த்துட்டு, நிலா இந்த பத்திரம் தான் நிலா, இதுதான் உயில், அப்பா சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் பாருங்க சார், உயில் கிடைச்சிருச்சு, இந்த உயில்ல நல்லாவே தெளிவா நடேசன் அங்கிளோட அப்பா நடேசனுக்கு தான் இந்த வீடு சொந்தம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு, பாருங்க சார், தேவையில்லாம இவங்க தான் அவங்க மேல இருக்க வெறுப்புல ஏதோ கோர்ட்டு கேஸு ஸ்டே ஆர்டர்னு பொய்யா கேஸை வாங்கி போட்டு வச்சிருக்காங்க சார், இந்த வீடு எப்பவும் போல நடேசன் அங்கிள் தான், நீங்களே இந்த உயிலை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா உயிலை கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட, இன்ஸ்பெக்டருமே அந்த உயிலை படிச்சு பார்த்துட்டு, ஆமா சார் இதுல நடேசனுக்கு தான் இந்த வீடு உரிமைன்னு சொல்லி நல்லாவே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிட்டையும் கஸ்தூரி அண்ணன் கிட்டையும் இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்டதும் கஸ்தூரிக்கும் கஸ்தூரியோட அண்ணனுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சார் நல்லா படிச்சு பாருங்க சார், இவங்க ஏதோ பொய்யான பத்திரத்தை காட்டுறாங்க, இல்லை சார் நீங்கள் வேணா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலை அங்கே இருந்த கஸ்தூரி கிட்ட காட்ட, கஸ்தூரி அதை படிச்சுட்டு, அண்ணே ஆமாண்ணே, நம்ம அப்பங்காரன் அந்த நடேசனுக்கு தான் இந்த வீட்டை சொந்தம்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே அதிர்ச்சியில அப்படியே நின்றுகிட்டு இருக்க, உடனே சோழன் இருந்துகிட்டு, அதான் என் அப்பா பேர்ல இந்த வீடு இருக்குல்ல, இனிமேலும் நீங்க எதுக்காக இந்த வீட்டில் நிக்கிறீங்க, வெளியே போங்க சார், முதல்ல இந்த சீலெல்லாம் எடுத்துட்டு எங்களை எப்பவும் போல இந்த வீட்டுக்குள்ள விடுங்க சார், இது எங்களோட வீடு சார், இது எங்க சொத்து அப்படின்னு இங்க சோழன் ரொம்பவுமே சந்தோஷப்பட, அங்க நிலாவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் நிலா, நீ மட்டும் இந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலனா நம்மளால நம்ம கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா கிட்ட சோழன் நன்றி சொல்ல, இன்ஸ்பெக்டருமே, சார் இப்பவே இந்த சீலை எங்களால பிரிக்க முடியாது, நாங்க காலையில ப்ராப்பரா ரூல் பிரகாரம் தான் அந்த சீலை நாங்க எடுப்போம், இப்போதைக்கு நீங்க எங்க தங்கணுமோ தங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிளம்ப, உடனே இங்க நிலாவோ, சோழன் முதல்ல இந்த விஷயத்த சேரன் அண்ணன் நடேசன் அங்கிள்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும், இந்த உயில் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டை பூட்டிக்கிட்டு எப்பவும் போல அங்க இருந்து நிலாவும் சோழனும் கிளம்புறாங்க.